நம்ம தளபதி விஜயனை வந்து கண்டிப்பா வந்து ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை இல்லை ஒரு வீடியோ வந்து வெளியிடணும். அது என்ன மாதிரி வீடியோனா, கண்டிப்பா வந்து இந்த எலெக்ஷன்ல வந்து நம்ம ஜெயிச்சுட்டா கண்டிப்பா செலிப்ரேஷன் பண்ணுங்க, ஒருவேளை தோத்துட்டா 2031 எலெக்ஷன்ல பாத்துக்கலாம், சரிங்களா? அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு 2031 நம்ம கண்டிப்பா வின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ வந்து அண்ணன் கண்டிப்பா வெளியிடணும் ரிசல்ட்டுக்கு முன்னாடி, சரிங்களா? ரிசல்ட் வந்து நமக்கு வந்து பாசிட்டிவா வந்தா ஓகே, விஜய் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அதை கொண்டாடுவாங்க. ஒருவேளை நெகட்டிவா வந்துட்டா சில பேர் வந்து தப்பான முடிவு எடுத்துட்டாங்கன்னா அதுக்கு வந்து பொறுப்பு வந்து கண்டிப்பா விஜயனை தான். ஏன்னா வந்து கடைசி பிரச்சாரத்திலேயே வந்து நம்ம குழந்தைங்களெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி வந்து வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ்லாம் ஓட்டு போட சொல்லுங்க, அவன் ஓட்டு போடுற வரைக்கும் விடாதீங்க, அப்படியும் ஓட்டு போடாம உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா விசில் எடுத்துட்டு போய் அவன் காதுல போய் ஊதுங்க. இந்த அளவுக்கு வந்து குழந்தைங்களை வந்து யூஸ் பண்ற மாதிரி வந்து அவரோட லாஸ்ட் பிரச்சாரம் இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது குழந்தைங்கலாம் வந்து தோத்துட்டாங்கன்னா தாங்குவாங்களா இல்லையான்னு தெரியல. ஏதாவது வந்து குழந்தைங்களுக்கு ஏதாவது தப்பா ஏதாவது நடந்துருச்சுன்னா அதுக்கு பொறுப்பு வந்து கண்டிப்பா விஜயனா தான். அதான் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி கண்டிப்பா அண்ணன் வந்து ஒரு வீடியோ வெளியிடணும். இந்த மாதிரி வந்து ஜெயிச்சுட்டா கண்டிப்பா கொண்டாடுங்க, ஒருவேளை தோத்துட்டா கண்டிப்பா வந்து ஃபீல் பண்ணாதீங்க, நம்ம அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கொஞ்சம் பக்குவப்படுத்துறதுக்கு விஜய் அண்ணன் கண்டிப்பா ஒரு வீடியோ வெளியிடணும்.